இராணுவமயப்படுத்தலுக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆதரவு வழங்கியுள்ளதாக அந்த கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சிக்குள் அண்மை காலமாக பேசுபொருளாக இருக்கும் ஸ்ரீதரனுடைய பதவி விலகல் தொடர்பில் எம் ஏ சுமந்திரன் தன்னுடைய முகநூல் பதிவில் தன்னிலை விளக்கம் கொடுத்துள்ளார். ராணுவ தளபதிக்கு என்ன வேலை என்று எங்களுக்கு தெரியாது, அது இருக்கவே கூடாது. அப்படி இருந்தும் ஒருவர் இருக்கிறார். மிகுதி 4 பேரை நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவை ஒரு சிறு குழுவை நியமித்தது, நேர்முக பரீட்சையை நடத்துவதற்கு. அந்த குழு 4 பேருடைய பெயரை பிரேரித்தது அரசியலமைப்பு பேரவைக்கு. அந்த 4 பேர்ல ஒருவர் கடற்படை தளபதியாக இருந்த ஒருவர், இன்னொருவர் பாதுகாப்பு அமைச்சினுடைய மேலதிக செயலாளராக இருந்த ஒரு பெண்மணி, திரு ஸ்ரீதரனும் சேர்ந்து அந்த தெரிவை மேற்கொண்டிருக்கிறார். இந்த தெரிவுகள் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் அதனை சிபாரிசு செய்து ஜனாதிபதிக்கு அனுப்பிவிட்டார்கள் என்ற செய்தி கிடைத்த போது எங்களுடைய மத்திய செயற்குழு நடந்தது திருவோணமலையில். நாங்கள் அவரிடத்தில் கேள்வி கேட்டோம். அவர் சொன்னார், இல்லை, நான் கடைசி கூட்டத்துக்கு நான் போகவில்லை என்று சொன்னார். கூட்ட அறிக்கைகளை பார்த்தால் எல்லாவற்றுக்கும் அவர் போயிருக்கிறார். அது மிக மிக மோசமான ஒரு சம்பவம். அதற்கு பிறகு இந்த கணக்காளர் நாயகம் பற்றின பிரச்சனை அதுக்கு முன்னரே ஆரம்பித்தது நினைக்கிறேன். டிசம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் அது நீடித்தது. இந்த கணக்காளர் நாயகம் சம்பந்தமான விடயத்தில் 3 சிவில் சமூக பிரதிநிதிகளும் ஒரே நிலைப்பாட்டிலே நின்றார்கள். மற்ற எதிர்க்கட்சிகளை பிரதிநிதிப்படுத்துகிறது ஸ்ரீதரன் அவர்களோடு நிற்கவில்லை. அவர் அரசாங்கத்தோடு சேர்ந்து நின்றார்.